நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். The one and only திரை இசை சக்கரவர்த்தி மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா. வணக்கம்ங்க. ஆளாமே ஆட்டி வச்ச வணக்கம்ங்க. அடமண்ணாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. இறைவன் அவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டே. எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு எல்லை ஈடு இணை. The Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். வாரங்கள் போக போக நாட்கள் போக போக இந்த போட்டி அதிகரிக்க anxiety, excitement, இன்ஃபேக்ட் எல்லாமே டென்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப கூடிக்கிட்டு போகுது. ஒவ்வொரு வாரமும் அடுத்தது என்ன எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஆடியன்ஸும் இருக்காங்க, கண்டஸ்டன்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்த வார சுற்று ஒரு இசை உலக ஜாம்பவான், ஒரு லிவிங் லெஜண்ட், அவருடைய பயணத்தை, அவருடைய பாடல்களை, அவருடைய இசையை இந்த மேடையில் கொண்டாட போகிறோம். The one, the only, the incomparable MS விஸ்வநாதன் ஐயா. Let's give it up for மெல்லிசை மன்னரின் இசை ராஜ்யம். இந்த வாரம் நம்ம டாப் 7 contestants 3 ரவுண்ட்ல கம்பீட் பண்ண போறாங்க. அண்ட் 3 ரவுண்டுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எல்லாருமே ஜாலியா அந்த வாரம் ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அழகான பாடல்கள் எல்லாமே கேட்டு அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்காக நம்மளோட வண்டர்ஃபுல் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. The very very sweet and melodious சின்ன குயில் சித்ரா அம்மா. And the ever bubbly Shubhaji. And of course, our very own India's leading voice expert, Mr. Ananth Vaidyanathan அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அண்ட் கண்டிப்பா நம்மளோட பேண்ட மறக்க கூடாது. எல்லாரும் ஜோரா கைத்தறி லெட்ஸ் வெல்கம் மணிஸ் பேண்ட். எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. சோ இதே எக்ஸைட்மென்ட்டோட லெட்ஸ் வெல்கம் our first contestant SSJ 07 ஸ்ரீஷா. இனிமே நிறைந்த லவ்லி பேர்ட்ஸ் ஜாலி பேர்ட்ஸ் இதில் ஈஸ்வரி அம்மா கொடுத்த எக்ஸ்பிரஷன் வேறு மாதிரி இருக்கும். எஸ்பிபி சார் அவருடைய ஸ்டைலில் கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் சரணத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஸ்ரீஷா இதை சோலோவாக பாடுறதுனால இந்த 2 ஸ்டைல்ஸை டிஸ்டிங்காக கொண்டு வர வேண்டி வரும். கான்சன்ட்ரேஷன் வேணும், எஸ்பெஷலி எஸ்பிபி சாரோடைய லைன்ஸ் பாடும்போது. பாடினா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதில உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பாய். புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் அதற்கு ஜாலி பாய். அட இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதில உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பாய். புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் அதற்கு
ஸ்ரீஷா ஈஸ்வரி அம்மா பாடின ரொம்ப அழகான பாடல். நான் அவங்களோட ஸ்டைல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவங்கள மாதிரி அவங்க மட்டும்தான் இருக்கும் பாட முடியும். அந்த ரொம்ப அழகான பாடல் ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க ஸ்ரீஷா. இது உங்கள் வாய்ஸோட ரேஞ்சுக்கு கரெக்ட் ரொம்ப பொருத்தமாக இருக்கிற ஒரு பாடல். உங்களுக்கு ஒரு ஷிஃப்டிங்கே தேவையில்லாமல் ரொம்ப அழகாக பாடின பாடல். ஒரே அந்த சொந்தம் வரணும் அங்கே மட்டும்தான் ஏதோ ஆச்சு. என்ன ஆச்சு அங்கே ஆக்சுவலாக? ஏதோ அங்கே மட்டும் அது ஒன்றும் பரவாயில்ல, ஒரு திருஷ்டி போட்ட மாதிரி இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஸ்ரீஷா, ஹலோ மேம். உங்களோட ஸ்டைலில் பாடிக்கீங்க. வாட் எனர்ஜி, வாட் புஷ், வாட் ப்ரொஜெக்ஷன். வாய்ஸோட டெக்ஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஃபேப்டியலஸ். ஸ்ரீஷா, ஹலோ சார். வாட் ஏ எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். அந்த சாங்லேயே இருக்குது அந்த மூடு. அந்த சாங்கு அதை கேட்கும்போது சோகமாக உட்காந்தவன், ஏதாவது பரிசு கிரிசு அடித்தவன் பஸ்ஸில் அப்படியே சோகமாக உட்காந்து இனிமே ஜாலி, சரி ஓகே போனால் போட்டோம் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலான்னு ஆசை க்ரியேட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஜோனர் சாங் இது. ஒரு சூப்பர் சிங்கர் டேலண்ட்டு ப்ரொஃபஷனல் சிங்கராக மாறிட்டு இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அனந்த் சாருடைய ட்ரைனிங்கில் சூப்பராக வந்துட்டுருக்க. அந்த நடுவில் அது சித்ரா அவர்கள் சொன்ன போல் அது நீ சங்கத்தை தான் ட்ரை பண்ண இல்லை, ஒரு புது சங்கத்தை ட்ரை பண்ணேன். கரெக்டா? அதுக்காகவே உனக்கு ஒரு ஷவர். ஆரம்பமே அட்டகாசம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம 3 ரவுண்ட் பார்க்க போகிறோம். அண்ட் 3 ரவுண்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஷவர் வாங்கிட்டீங்க. பாக்கி இருக்கிற 2 ரவுண்ட்லையும் நீங்கள் ஷவர் வாங்கிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டாப் 5க்கு போயிடுறீங்க. ஓகேங்களா? அதாவது அடுத்த ரவுண்டுக்கு போகிறீங்க. உடனே ஆசைப்படக்கூடாது. ஓகே? சொல்லுமா, ஏதாவது சொல்லணுமா? அனந்த் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பாட்டில் ஒவ்வொரு இது எக்ஸ்ப்ரெஷன், அந்த எஸ்பிபி சார் அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர். தேங்க்யூ ஸ்ரீஷா. ஓகே, மதர் பேர் பேபி பேர் மேல மிதிக்காம வாங்க. அடுத்தது யாரு? சொல்லுங்க தாத்தா பேர். கலாய்ச்சாங்களாமா. அடுத்த கண்டஸ்டன்ட் பாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க. சோ ஜோரா கைதறி லெட்ஸ் வெல்கம் SSJ 06 பிரவஸ்தி. பிரவஸ்திக்கு இந்த ஷோல ஹை நோட்ஸ் வராம இருந்தது ஆரம்பத்துல. போக போக நன்னா வருது அவளுக்கு. இந்த பாட்டுல ஹை நோட்ஸ் நன்னா ஹிட் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக ஹிட் பண்ண அவளுக்கு மேலே ரேஞ்ச் நல்லா திறக்கும். இந்த சாங் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்க. சுஷீலா அம்மாவுடைய ஒரு சிக்னேச்சர் சாங். அவனே
பிரவஸ்தி குட்டி அம்மா ரொம்ப அழகான ஒரு பாடல். ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் பிரவஸ்தி. தேங்க்யூ அம்மா. இப்போ சங்கதிகள் எல்லாம் பாடும்போது பிரவஸ்தியோட ஒரு ஓன் ஸ்டைல் ஒன்று வந்திருக்கு. தெரியுமா என்னன்னு? ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் உன்னோட சங்கதிகள் பாடும்போது ரெண்டிஷனில். நான் அனந்த் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ண ஒரு தடவை. சின்னதாக நோட்ஸு மியூட் ஆகுது உன்னோட வாய்ஸில். அது அனந்த் சார் சொல்லி கொடுப்பாரு. பட் பாடின வரைக்கும் எனக்கு எஸ்பெஷலி சரணம் எண்டு ரொம்ப சூப்பர், ரொம்ப க்யூட்டாக இருந்தது நீ பாடினது. ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது பிரவஸ்தியோட சிங்கிங்கில். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வாய்ஸ் பத்திரமா பாதுகாத்து கொண்டு போகணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அம்மா. பிரவஸ்தி, இன்னியோட சிங்கிங் வந்து ரொம்ப 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 தெய்வீகமாக இருந்தது. வெரி ஹாப்பி. தேங்க்யூ அம்மா. பிரவஸ்தி, சார் அதாவது மறக்க முடியாத ஒரு நம்பர் சுசீலம்மா அவர்களுடைய பாடல்களில் ஐயா எம்எஸ்வி ஐயா கம்போசிஷனில் பட்டி தொட்டி எல்லாமே இன்றைக்கும் எல்லா மேடையிலையும் ஒரு பாட்டு கச்சேரி, மேடை கச்சேரின்னா முதல் பாட்டாக இந்த பாட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடலை கம்போஸ் பண்ண அவருக்கும், அந்த பாடலை பாடிய சுசீலம்மா சமீபத்தில் தான் அவங்களுடைய பர்த்டே கொண்டாடினாங்க. அவங்களுக்கு சுஷிலாமாவுக்கு எங்கள் எல்லாரோட சார்பில் உங்கள் எல்லாரும் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே டு சுசீலம்மா. ஸோ அவங்க பாட்டு மிக சிறப்பாக உன்னுடைய ஸ்டைலில், இந்த பாட்டு அர்த்தம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு தமிழனும் அந்த டிவோஷனல் மூடில் இருக்கும்போது முதல் பாட்டாக இந்த பாட்டு இருக்கும். கண்டிப்பாக தாய்மார்களுக்கு முக்கியமாக அந்த பாட்டு எடுத்து பாடினதுக்காகவே பிரவஸ்திக்கு ஒரு ஷவர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரவுண்ட் 1ல நீங்க வந்து ஷவர் வாங்கிட்டீங்க. அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க நீங்க வந்து சுஷிலாமாவை பாட்டு பாடிருக்கீங்க அப்படின்றதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு அண்ணா வந்திருக்கான், கரெக்டா? ஸோ விஷ்ணு அண்ணாக்கு என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? என்ன கேள்வி? ஒரு பையன் எல்ஐசி பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டா, அவளுக்கு ஒரு சின்ன அடிப்பு கூட படல, எதுக்கு? ஒரு பையன் எல்ஐசி பில்டிங்ல இருந்து குதிச்சுட்டான், ஆனா அவனுக்கு சின்ன அடிப்பு கூட படல. சின்ன அடி கூட படல. எனக்கும் தான் ஒரு ஆசை, அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் என் மனசுல. அங்கேயும் தள்ளி விடணும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பையன் யாருன்னு தெரியும்? நாங்க தானே? இல்ல இல்லையா? பதில் சொல்லுங்க. அந்த பில்டிங் அடியில பிரியங்கா அக்கா படுத்து கிடந்தாங்க. அது பவுன்சிங் பெட் மாதிரி இருந்ததுனால அவன் சேஃபா தப்பிச்சிட்டான். ராங் ஆன்சர். ஓ சாரி. பாராசூட்ல வந்திருக்கான். இல்ல, எல்ஐசி பில்டிங்ல இருந்து குதிக்கும் போது கீழே மனோ சார் நின்னுட்டு இருந்தார். மனோ சார் கீழே இருந்து ஜிங்குன்னு ஒரு சக்தியை கொடுத்ததும் அந்த பையன் தப்பிச்சிட்டான். இருக்கலாம்ல சார்? மனோ சார் உங்களுக்கு தெரியுமா? சித்ரா அம்மா தெரிஞ்ச மாதிரியே முதல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபசர் இருக்காங்க, பேசுவாங்க. பிரவஸ்தி எல்ஐசி பில்டிங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாரா இல்ல மேலையா? மேல. கனவுல தான் குதிச்சதா கனவு கண்டாரு. இல்லையா? ப்ரொஃபசர் சரியா படிக்கிறது இல்ல. ஓகே, நான் சொல்றேன். சரி சொல்லு. அவளுக்கு சின்ன அடிப்புல பெரிய அடிப்பு பட்டுச்சு. அது அடுப்பு இடுப்புலாம் இல்ல, அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படல அப்படின்னு சொன்னான் இல்லையா? சின்ன அடி கூட படல, அவனுக்கு பெரிய அடி தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லு. சித்ரா அம்மாவே இவ்வளவு ஃபீல் பண்ண வச்சிருக்க நீ. அந்த அம்மா உங்களை பெரிய அடி கொடுக்க போறாங்க. பிரவஸ்தி நீங்க சேஃபா போய் உட்கார்ந்துக்கங்க. Thank you பிரவஸ்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4. Powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுக்க நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லிவிங் லெஜெண்டோட பாடல்கள், மெல்லிசை மன்னரின் இசை ராஜ்யம். எஸ், நம்மளோட டாப் 7 contestants MSV சாரோட அழகான பாடல்களை இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க 3 ரவுண்டில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் ரவுண்ட் 1 ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ09 அனல் ஆகாஷ்.
ராகங்கள் 16 கசல் ஸ்டைல்னு ஒரு ரொம்ப டஃப் காம்போசிஷன். அனல் ஆகாஷ்க்கு டேலண்ட் இருக்கு கசல்ஸில், ஃப்ளெக்சிபிலிட்டி மைண்டில் இருக்கு, குரல் இன்னும் அந்த ஏரியாவில் டெவலப் ஆகணும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு. ஆகையால் இந்த காம்போசிஷன் அந்த விதத்தில் டஃப்பாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய எஸ்தெட்டிக் கோரை அவனால் கொண்டு வர முடியும். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. அனல், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். அனலுக்கு எப்படி தோணுச்சு பாடி? இன்னும் நல்லா கொஞ்சம் பாடியிருக்கலாம். அவ்வளோதான். நானும் நல்லா பாடியிருக்கேன். சரணம் ரொம்ப நல்லா இருந்தது அனல். சரணம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பல்லவி மட்டும்தான் அந்த 16 பாடல்கள், எஸ்பெஷலி அந்த ஒரு இடம் தான் பாடல், அந்த இடம் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளோவில் வரணும். அப்போ எப்போவுமே என்ன பண்ணணும், சாங் செலக்ட் பண்ணும்போது நமக்கு அது ஃப்ரீயாக வருதான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு, அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா உடனே பாட்டு மாற்றிடணும். ஒரு காம்படிஷனில் நீங்கள் ரொம்ப டஃப்பான ஒரு பாட்டு எடுத்து அது ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் பாடுறத விட கொஞ்சம் சிம்பிளராக இருந்தாலும் பரவாயில்ல, பாடுறது பெர்ஃபெக்ஷனாக வந்தது, அதுக்கு தான் மார்க்கு. புரியுதா? எப்பவுமே அது கொஞ்சம் பிரில்லியன்ஸ் அங்கே நீங்கள் காமிக்கணும் சாங் செலெக்ஷனில். இது ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன், ஆனால் நல்ல கிரிப்போட பாடினா தான் இந்த பாட்டு பாட முடியும். நான் பாடும்போது அருள்வாயம் அங்கே எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கிரிப்போட வரணும். நான் அதுதான் முதல்ல ரிஹர்சல் பாடும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் கிரிப்பாக பாடுங்க. அந்த இடத்துல கிரிப் இல்லாமல் பாடுறது மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராப்ளம். பல்லவி மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக பாட முடியல. சரணம் ரொம்ப நல்லா இருந்தது. அனல் ஆகாஷ் சார், பியூட்டிஃபுல் கசல் கம்போசிஷன். அதாவது எம்எஸ்வி ஐயா வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் கசல் கண்டென்ட்டு இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்
அந்த ஜேர்னி கொண்டு வந்து வச்சார் இந்த பாட்டில். ஃபர்ஸ்ட் லைன் ராகங்கள் 16, அதில் ஒரு கமாண்டிங் இருக்கணுமே, பாடு. ராகங்கள் 16 உருவான வரலாறு. இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் நான் பாடும்போது அறிவாய், நான் பாடும்போது அறிவாயம்மா. நான் பாடும்போது தான் நீ அறிவு, உனக்கு தெரியும். பாடு கமகம். நான் பாடும்போது போது அறிவாயம்மா. ஸோ அனல் வந்து டாப் 7க்கு வந்திருக்கீங்கன்னா ஏதோ இருக்கிறதுனால தானே டாப் 7 வரைக்கும் வந்திருக்கீங்க. அது என்னன்றது கண்டுபிடிக்கணும் நீங்கள். இந்த மாதிரி ஃபுல் சாங்கில் ஒரு 4-5 கரெக்ஷன் சொல்ல முடியும். அந்த கரெக்ஷன்ஸு நீயே தேர்ந்தெடுக்கணும். இனி ஓகே சார். ஓகேவா? நம்ம செய்கிற வேலையில் கான்சன்ட்ரேஷன் வேணும். 100% நான் நிச்சயமாக இதுக்கு ஜஸ்டிஸ் கரெக்டாக செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை வை. ஓகே சார். கீப் இட் அப். அனல் லகாஸ், நீ வந்து கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா பாடியிருக்க. அண்ட் அடுத்த ரவுண்ட்ல, ஸோ இந்த வாரமே நம்ம வந்து இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. கண்டிப்பாக. டன். தேங்க்யூ ஸோ மச். கிளாமர் பத்தி பேசியோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. விஷ்ணு, எஸ், நம்ம மனோ சார் இருக்காரு இல்லையா, அவரு எப்படி இவ்வளோ டே பை டே வந்து ரொம்ப யங் ஆகிட்டே போறார் மாதிரி தெரியுது சார். இந்த அழகின் ரகசியம், இந்த யூத்தின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யூத் ஒரு பக்கம் சார், அந்த மஞ்சள் கலர் துண்டு, அந்த மஞ்சள் கலர் பேண்ட்டும் செம்ம சார். ஆமா, மனோ ஃபேஷன்ஸ். மனோ ஃபேஷன்ஸ் சார். புதுசா அந்த மாதிரி கடலாம் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வி. அங்கே இருந்து தான். இல்லை, உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்லி தானே எனக்கு தெரியும். நான் எப்போம்மா சொன்னேன்? சுபா சொன்னாரா இல்லையா? ஆமா ஆமா. இல்ல அப்படி என்ன பண்றீங்க? நான் சொல்றேன், அவருக்கு ஒரு புது புதையல் கிடைச்சிருக்கு. தினமும் அவருக்கு கிடைக்கிற மாதிரி திடீர்னு பாருங்க இப்படி உட்கார்ந்திருப்பார் அவரு. சார், பாபா 2ல நடிக்கிறீங்களா? ஆமா. சீக்கிரத்தை வெளியில கொட்டிட்டாங்க மனோ, போச்சு. சந்தோஷமா? சொல்லுங்க சார். சார் அப்புறமா சொல்கிறேன். அப்புறமா சொல்றீங்க. ஆனா என்ன பண்றீங்க? நல்லது நல்லதுதான் பண்றீங்க சார். ஏதோ பண்றாரு, நான் நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க மெல்லிசை மன்னரின் இசை ராஜ்யம் ரொம்ப ஹாப்பியா நம்ம கொண்டாட போறோம். ஸோ இந்த கொண்டாட்டத்துல நம்ம வந்து நம்மளோட சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸை இந்த மேடைக்கு இன்வைட் பண்ணி பாடணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அலகேஷன் அண்ட் ஷாலி. அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம்
தேங்க்யூ ஷர்லி, தேங்க்யூ ஆல் கேட்ஸ் அழகேசன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க அழகேசன் ரொம்ப நல்லா சார்? இருக்கிறேம்மா. இப்பெல்லாம் நீங்க ஹெலிகாப்டர்ல தான் போறீங்க, ஹெலிகாப்டர்ல தான் வரீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஹெலிகாப்டர் இல்லையா? ஆமா, ஒரே ஃபாரினா போயிட்டு இருக்கீங்க. துபாயில எல்லாம் உங்களுக்கு கோயில் கட்டுறாங்களா? ஆமா, கோயில் கட்டுறாங்க. போஸ்டர்ஸ் எங்க பார்த்தாலும் அழகேசன் அண்ணனோட போஸ்டர். அப்படிங்களா? ஆமா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த விஜய் டிவி தாமா. கொடுத்த வரம் தான் எங்களுக்கு. எவ்வளோலாம் பேசிட்டு ஃபாரின்க்குலாம் போகும்போது எங்களை கூப்பிடுறீங்களா? சும்மா அட்லீஸ்ட் வந்து ஏர்போர்ட்ல டாட்டாவது டாட்டா காமிக்கிறதுக்காக வாமா. சாந்தியை மட்டும் தான் கூட்டிட்டு போறேன். சாந்தி மட்டும் தான். சாந்தி எப்படி இருக்காங்க? இந்த சாந்தி புராணம் இன்னும் முடியவே முடியாது போல இருக்குது. ஆமா, இந்த சாந்தி எப்போ சாந்தி அடைவாங்கன்றது தெரியுமா? அப்படிலாம் பேசாதீங்க, அவரோட டாவு. சும்மா ஏதோ வில்லங்கம் பண்ணணும்னு வந்துட்டீங்க. குடும்பம் குழப்பம் வேணாம். வர சூப்பர் சிங்கர் ஜூனியர்க்கெல்லாம் கூப்பிட்டா நீங்க வரதில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா உங்களை விட வயசான பசங்களாம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா யூத் பாய்ஸா? நீங்க ஷேர்லி, ரிசான் பாய், ரமேஷ் எல்லாம் சேர்ந்து அதை பத்தி சொல்லுங்களேன். அவர் ரிசான் பாயே சொல்லிடுவார். அதுக்கு அடுத்த பதில் அப்படியே கேப்டன் அவர் தானா? ஆமா. ரிசான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஆர்கெஸ்ட்ராலாம் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இடங்களுக்குலாம் போறீங்களா? உங்க பேண்ட் எங்கெங்கயோ போகுது, பல கச்சேரிகள்லாம் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இன்னும் சொல்லுங்க மேல. இந்த விஜய் டிவி மூலமா பல நல்ல விஷயங்கள் கிடைச்சது எங்களுக்கு. ஸோ அதில் வந்து முக்கியமான விஷயம் அப்படி சொல்லணும்னா நல்ல நட்பு. ஏன் இந்த நட்பை அப்படியே தொடர செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு பேண்ட் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த பேண்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெய் ஹோ மியூசிக்கல் வேவ்ஸ். சூப்பர் சூப்பர் ரிஸ்வான் பாய். Thank you very much. ரமேஷ் எப்படி இருக்கீங்க? ரமேஷ் நல்லா இருக்கேன் சார். நீங்களும் பல ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. இந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த பேண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. நம்ம சாதாரணமாக ஒரு ஆட்டோ டிரைவராக அந்த முகத்தை எல்லாத்துக்கும் உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. அது விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அது எல்லாம் உங்க திறமை பிரதர். உலக தமிழ் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேடை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய இசை வாழ்க்கையை வந்து தொடங்கின மேடை இங்கே. ஸோ இந்த மேடையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய இசை பயணம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்கிற தமிழர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அங்கேருந்து இது வரைக்கும் எங்களை வந்து உற்சாகப்படுத்தினாங்க. அந்த உற்சாகம் தான் எங்களை 5 பேரை வந்து ஒன்றிணைச்சு ஒரு இசை குடும்பமாக எங்களை வந்து இன்னைக்கு வந்து துவங்கியிருக்கு. ஸோ இது வரைக்கும் உற்சாகப்படுத்தின மக்களுக்கு இனிமேல் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்தீங்க. இனி உங்களுடைய ஆதரவால் இந்த இசை எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக உங்களை நாடி வருவோம்னு சொல்லி இந்த மேடையின் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா ரிஸ்வான் பாய், உங்களோட ஜெய் ஹோ பேண்ட் வந்து நல்லா ஓஹோன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஜய் டிவி சார்பாக உங்களை எல்லாரையுமே வாழ்த்துறோம். மனோ சார், சித்ராமா அண்டு சுபாமா, உங்க 3 பேர் வாயாலையும் ஜெய் ஹோ எங்க பேண்டோடைய பேர் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ. தேங்க் யூ so much. விஜய் டிவி மூலமா உலகம் முழுக்க உங்களை பார்த்துருக்காங்க, திரையில உங்க முகத்தை பார்த்துருக்காங்க. இனிமேலும் உங்க பேண்ட் நேர்ல போய் ஒவ்வொரு ஊர்லயும் இவங்க எல்லாத்தையும் எல்லா ரசிகர்களையும் பார்க்கணும் அப்படின்னு விஜய் டிவி சார்பா நாங்க மனமாற வேண்டிக்கிறோம். Thank you. ரொம்ப நன்றி. Thank you very much. ஜெய் ஹோ இசை அலைகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ரவுண்ட் 1 பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அண்ட் அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ03 ஸ்பூர்த்தி. எனக்கு ஒரு காதலி வந்து கசல் ஸ்டைலில் ஒரு ரொம்ப டஃப் காம்போசிஷன். அதில் டஃப் ஏரியாஸை ஸ்பூர்த்தி ஈஸியாக பாடிடுவேன். ஆனால் பாட்டில் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரது கஷ்டம். ஏன்னா அவள் இன்னும் இந்த வாய்ஸோடைய 2 ரெஜிஸ்டர்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கற்றுக்கல. அது இன்னும் கண்ட்ரோலில் வரல. ஸோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா ப்ராப்ளம், எக்ஸலன்ஸ் எதிர்பார்த்தா ஷீல் ராக். எனக்கொரு காதலே இருக்கின்றாள். அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
ha 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 ho 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 ho. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், மெல்லிசையாகும் எந்நாளும், வையகம் யாவும் என் புகழ் பேச கைவசமாகும் எதிர்காலம், எதிர்காலம். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. ஸ்பூர்த்தி ரொம்ப டஃப்பான ஒரு சாங் செலக்ட் பண்ணி பாடியிருக்கீங்க ஸ்பூர்த்தி. நல்லாவே பாடினீங்க. ஆக்சுவலாக கரெக்ட் நோட்ஸில் சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீ ரொம்ப கரெக்டாக செஞ்ச. அந்த சிரிப்பெல்லாம் நோட்ஸில் வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஸ்பூர்த்தி கிட்ட இன்னைக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இருக்குது. முதல்ல வந்து நீ ரொம்ப ஓப்பனாக பாடிட்டு இருந்தேன். நமக்கு ஒரு லைட் சாங்ஸ் பாடுறப்ப இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வேணும்னு சொல்லி இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆகுதோன்னு எனக்கு ஒரு டவுட். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணதுனால தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ருதி சேராமல் போகுது, ஒரு grip இல்லாமல் போகுது ஒரு சில இடத்துல. அதனால எல்லாமே ரொம்ப சாஃப்ட் பண்ண தேவையில்லை. எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் சாஃப்ட் பண்ண போதும். 7 ஸ்வரங்களில் பாடுறேன்ல, 7 ஸ்வரங்களில் சிரி, அந்த ஸ்வரங்களிலோட எண்டில் சாஃப்ட் பண்ணிட்டு சிரிக்கின்றால் கொஞ்சம் ஓப்பனாக பாடலாம். புரியுதா? கேன் யூ ட்ரை தட்? 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். இது மட்டும் கொஞ்சம் எப்பவுமே எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா, இன்னும் 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 யாரும் கேட்குறவங்க யாருமே ஒரு குறையும் சொல்லக்கூடாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக பாடணுங்கிற ஆசை எங்களுக்கு எல்லாம். அதுக்கு தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸ்பூர்த்தி கண்ணா, ரொம்ப கஷ்டமான பாட்டு எடுத்திருக்கீங்க. 90% of it was flawless. So you're a little child and ஐயோ, don't stop smiling, Spurti. ஐயோ,
திஸ் இஸ் பெட்டர். குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ். ஸோ அதை வந்து நம்மளோட சிங்கிங்கை வந்து அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. சரியா? யூஆர் லவ்லி சிங்கர்டா பப்பு. கீப் கோயிங். ஆல் தி பெஸ்ட் யூ. லவ் யூ ஸோ மச். ஸ்பூர்த்தி, ரொம்ப கஷ்டமான பாட்டுமா. எம்எஸ்வி பாடும்போது கேட்கணும், ரொம்ப மெய் மறந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு அவர் என்ஜாய் பண்ணி பாடுவார். நீ வந்து அந்த சங்கத்தை ரொம்ப அழகாக பாடுறீங்க கண்ணு. அந்த சங்கத்து எப்போ வந்தால் கூட ஆல் த டைம் ஃபென்டாஸ்டிக். நீ அந்த சங்கத்தை ரொம்ப நல்லா பாடுறக்க. அப்புறம் 2 கரெக்ஷன்ஸ் தான். அந்த த்ரோ கொஞ்சம் கொடுக்கணும் சில இடத்துல. சஸ்டைன்ஸு சிரிக்கின்றா அப்படியே மொட்டையாக நிற்கிறீங்க. சிரிக்கின்றா ஃபேட் அவுட் வேணும். அது யூ கேன் கரெக்ட் இட். டெஃபினெட்லி யூ வில் டூ இட். ஆல் தி பெஸ்ட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன்ல. நான் நல்லா இருக்கேன். நீ மட்டும்தான் வந்து எனக்கு ஃபீல் பண்ணி எங்கே இருக்கீங்க, ஏன் வரல அப்படிலாம் ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க இல்லையா, அந்த பாட்டில் வரும்ல, அது சிரிச்சு காட்டுங்க இன்னொரு வாட்டி. ஸ்ருதி கொடுங்க. ஓ ஸ்ருதியா? ஓ ட்ரை பண்ண பிரியாங்கா. இன்னொரு வாட்டி சார். அந்த தான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சார். பண்ணணும் இல்லையா? பண்ணாம எப்படி? ஓகே சார். எங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. வர சார். ஸோ இந்த சிரிப்பை நம்ம வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கலாமா சார்? ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிடணும். ஓகே, 2 இட்லி ஒரு தோசை அவுட். ரெடி? 1 2 3. ஸ்ரீஷா அப்பா என்ன பண்றீங்க நீங்க? எப்படி பண்ணுங்க? உங்க பொண்ணு டாப் 7க்கு வந்திருக்கா தெரியும்ல, அத கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க. 8th ஃப்ளோர்ல சிரிக்கிறார் அவரு. பிரியங்கா அவர் உங்களை க்ளோஸ் அப்ல பாத்துட்டாரா? அவர் கஷ்டப்பட்டு அப்படின்னு நெஞ்ச பிடிக்கிறாரு. பாவம் விட்டுருங்களேன். அப்படியே சார் புரியுது சார் உங்க கஷ்டம். கரெக்ட். பரத்தோட அப்பா பாடி காட்டுங்க. அவர் சிரிப்பு மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸ்பூர்த்தி டாடி. சார் அவர் கிறிஸ்மஸ் பார்ட்டி சாண்டா கிளாஸை கூப்பிடல சார், உங்களை சிரிக்க சொன்னோம். ஆனா சார் இவரு எப்படி பண்ணாரு? இல்ல வைஃப் பக்கத்துல இருந்து அவர் அப்படிதான். அங்க பிரவஸ்தி அப்பா கிட்ட கொடுங்க. பியூட்டிஃபுல் சார். அதாவது எது சாப்பிட்டாலும் நிதானமா சாப்பிடணும். இப்படி எல்லாரும் இன்னொரு வாட்டி பண்ணுவோமா கோரஸா? ரெடியா? அம்மா தாயே. ஐயோ யார் கையில இது மைக்கு? நீங்க தானா? நான் கூட சித்ரமையே இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சிரிப்பு போடுமா. Who is that golden voice? Repeatல வாங்க. Ready 1 2 3 go. ஓ ஓ ஓ ஹி 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 ஊ ஊ ஊ ஹே 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 ஓ ஓ ஓ au 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 ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பிரியங்கா வீட்டில் பிரியங்கா வந்ததுலேருந்து ரொம்ப நாளாக யாரும் சிரிக்கிறதுல இருக்கு. இங்கே வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சிரிச்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு எபிசோட நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் இன்னும் நிறைய சிரிப்பொலியை எழுப்ப வந்துகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ, குட் நைட். Yes, until then, it's Vishnu and Priyanka signing off on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharam Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Ho ho ho. Ooh ooh ooh.